ஐயா எல்லையில் கெடுக்கும் வேலை அடுத்து கெடுக்கிறதுக்கும் அடுத்த கெடுக்கிறதுக்கும் இந்த எல்லையில் வேலையை எதையும் குளத்தேடி எல்லாடி பட்டால் ஏழுபுகள் வாங்கித்தருவனா ஐயா இதே மாதிரி என்னை நம்பி வழி மழை போல் நம்பி வரும் மழை போல் நம்பி வந்தால் பனி போல் நிற்கிறது அப்படியே கிளம்பும் குறைச்சி பார்த்துக்கிட்டா 3 தடவை வந்தாலும் எடுத்து 7 பலிக்காதப்பா அரியானுக்கு அங்கே துபாயில் வேலை கிடைக்கணும் நல்ல வேலை அமையணும் அப்படின்னு கேட்டுட்டு நிற்கிதா தாய் உத்தரவு போட்டுருக்கேன்னாயா அமைச்சு வச்சது நானே தான் இது 2வது வேற பக்கம் கேட்கிறேனாயா சம்பளம் அதிகம்னு சொல்லி மீட்டு கொடுத்தனாயா ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்புறம் பயந்துட்டே வந்து ஒரு முறையை போட்டுட்டு நிற்கிறேன் வரான் குழந்தை வாரிசு என்னால் கிடைச்சது எனக்கு செய்ய வேண்டிய முறைக்கு நீ செஞ்சுட்டீங்களா அப்புறம் என்ன போதாயி உன்ற குழந்தைக்கு செய்ய வேண்டிய முயற்சி எந்த வளர்த்து கூட வராது கூட வரும் போதுமா ஐயா எந்த விதத்திலுமே அங்கெல்லாம் போட்டு கிடக்க வேண்டாம் இந்த தங்கத்துக்கு எப்படி தரம் போடணுங்கிறது எனக்கு தெரியும் கூடிய சீக்கிரம் போட்டு தரனாயா அதே மாதிரி கடை பிரச்சனை இல்லை திரும்பவும் பேச்சுவார்த்தையில் முடிச்சு கொடுத்தாரு போதுமா போகிறோம் தாயே என்னென்னமோ அப்படின்னு சொல்லி குழம்பிட்டு நிக்கிறியா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா அதெல்லாம் உன்னை வந்து போட்டு பாக்குறாங்க அதெல்லாம் எந்த விதத்துலயும் எந்த தீங்கு நடக்கல நம்பி நில்லு சொத்து எழுதி வாங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி குழம்பிட்டு நிக்கிறியாயா காதல வந்தது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு நிக்கிறியாயா அதெல்லாம் எந்த முறையும் கிடையாது என்னை மீறி எது நடக்காது தகுதிமா போதுமா கோயம்புத்தூர் அடியா போட்டு குழப்பிட்டு நிற்காத எந்த ஒருத்தரும் இந்த கருப்பு கூட வந்து நிற்கிற தகுதிமானது அந்த பட்டத்தில் வந்ததுக்கு எவ்வளவோ சோதனை வேதனை வந்து நின்னையா அத்தனை சோதனையிலுமே கருப்பு கூடபத்தோட பாதுகாப்படுத்திட்டு அதே மாதிரி கூடி சீக்கிரம் ஆதாயத்துக்கு வழி தர்றேன் அரமனை கட்டி போடலாம் ஆண்டு போடலாம் மற்றதுக்கு கூட வந்து நிற்கிறேன் தகுதிமா ஐயா என்ற கோட்டையில் வந்து இன்னைக்கு எந்த விதத்திலுமே ஒரு முன்னேற்றத்தையும் காணாம பர்டிகுலரா இல்லையா இன்னைக்கு இல்லத்துலலாம் கைவிட்டு போயிடுதப்பா திக்கால் கண்ணா ஓடிடுது இன்னைக்கு பல விதத்துல குழப்பத்துல வந்து நிக்கிறேன் உன்ற பட்டி இருள் மங்கி செல்வாக்கு மங்கி முடங்கி இன்னைக்கு தங்க சேதாரமாகி காரியமும் கை கூடாம நிக்குது இல்லையா நீயும் 1000 முயற்சி பண்ணி பார்த்தாச்சு அத்தனை முயற்சி தோல்வியாகி அவமானத்துல வந்து நிக்குது இதுக்கு விடக்கூடாது ஒன்று கேட்டுட்டு நிற்குது ஒன்றும் பயப்பட வேண்டாமப்பா என் நானுக்கு தகுதி பண்ணுறேன் தாயும் தகப்பனா நின்று இதை முடிச்சு கொடுக்க வேண்டியது என்பது போதுமா முத்தா முடிச்சு தந்துடுற ஒரு முனை மாறாது போதுமா ஐயா என் பட்டியல வந்து இன்னைக்கு சாணம் குழஞ்சிருக்கு கை கிடைக்கிறது வாய் கிடைக்க மாட்டேங்குது நல்லான்னு போனா பொருளான்னு போகுது மொத்தத்துல பட்டி அத்தனை இன்னைக்கு தத்தலுக்கு இன்னைக்கு தலைக்கு மேல சொமையும் கேட்டு போச்சு ஆலாமரமாட்ட தலைஞ்சிருந்த பட்டி இன்னைக்கு அலங்கோல பட்டி வேடிக்கை பார்த்துக்கிறாங்கப்பா அந்த பட்டி முடங்கி இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேல போச்சு இந்த 6 மாச காலத்துல வாழ்வா சாப்பாடு வந்து இன்னைக்கு உள்ள துணிக்காதே இல்ல துணிக்காதான் இல்லையா இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுக்கிறேன் நான் இருக்கிற தகைமான இல்லையே அள்ளி பணியை வந்து அம்பாரம் போட்டு இந்த சவாலுக்கும் விட கொடுத்துடலாமா ஐயா சில மாற்றம் தர்ற துணிஞ்சு நிலை கூட வர்றேன் சொல்றது புரிஞ்சுதான் போகிறப்போ அடியா கல்யாண காரியத்துக்கு உத்தரவு கேட்டு வந்து நிற்கிறேன் ஒன்றும் பயப்பட வேண்டாமப்பா முடியாது முடிச்சு கொடுத்துறேன் இதுல வந்து அந்த பொண்ணால கொஞ்சம் ஆராய்ச்சி பாரு பொண்ணு கேட்கிற பொண்ணால கொஞ்சம் ஆராய்ச்சி பாரு கூட வந்து நிற்க முடிச்சு கொடுத்துறேன் போதுமா போகிறோம்போ முடகண்டு நிக்குதாயா இல்ல மத்தது இன்னைக்கு முடகண்டு நிக்குது இல்லையா இன்னைக்கு நான் எப்படி இந்த கத்தி முடமா நிக்கணும் அதே மாதிரி வட்டி அத்தனை இன்னைக்கு அலங்கோலமா போய் இன்னைக்கு உன்னையும் முடக்கி பட்டியும் மாடி போட்டாங்க ஐயா இல்லையா இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து என்ற பட்டியை வாழ வச்சு இந்த சிக்கலுக்கு விடக்கூடாது வந்து கேட்டுட்டு இருக்கு நான் நிக்கிறேன் தகிரிமான் இல்ல நாயும் தப்புமா நான் கூட வந்து நிக்கிறேனாயா வீட்டு கொடுத்தலாம் குண முடியாது சேதாரமாக கையில் ஒப்படைக்கிறேன் தாயி கல்யாண காரியத்துக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்கிறீங்க ஒரு தீர்மானத்தோட வந்து நிக்கிறேன் அந்த தீர்மானத்தை நல்லபடியா முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறீங்க வர மரத்தில் நாரோலிக்கு சொல்றேன் முயற்சி பண்ணாய கூட வந்து நிக்கிறேன் இந்த ஒரு முயற்சியில வெற்றி பண்ணிடலாம் அதே மாதிரி அரசாங்கத்துல சொத்து பிரச்சனைக்கு முயற்சி பண்ணாயா அதெல்லாம் 4 பேர்த்த நம்பாத ஏமாற்றி போடுவாங்க நீங்க அரசாங்க ரீதியில முயற்சி பண்ணி கூட வந்து நிக்கிற ஜெயிச்சு
கல்யாண காரியத்துக்கு வந்து நிற்கிற அதே மாதிரி பூமி அத்தனை இன்னைக்கு வெள்ளாம வாச்சிலும் சரி செல்வாக்கிலும் சரி இன்னைக்கெல்லாம் முடங்கி நிற்குது விடக்கூட வந்து கேட்டு நிற்கிறாயா இந்த கட்டை உடைச்சாச்சு இன்னைக்கு கல்யாண காரியத்துக்கு தேசம் வருதாயா ஒன்றும் பயப்பட வேண்டாம் நீங்க வர்ற அம்மாவாசைக்குள்ள ஒரு மாட்டு ஒத்தி மகனை நீங்க பட்டி அத்திலையும் முடங்கி கிடக்குதப்பா இந்த பட்டி அத்திலையும் சாதனை முளைஞ்சிருக்குது கை கிடைக்கிறது வாய் கிடைக்காம இன்னைக்கு பட்டி அத்திலையும் முடங்கி நிற்கி இன்னைக்கு விடக்கூட நீங்க கேட்டு நிற்கிறாயா உன்னுடைய ஒரு பக்கம் வருமான பாதிப்பு ஒரு பக்கம் இப்படி நிற்கிறாயா இன்னிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு கூட வந்து நிற்கிறனாயா சுத்தரா தொழிலுக்கெல்லாம் வச்சுக்கா பத்திரம் வச்சுக்கா அடியா தாயி பூமி விற்பனை ஆகணும் இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுக்கணும் இதுல இருந்து சில சிக்கலெல்லாம் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு எங்கிட்ட வந்து இடப்பட கேட்டு ஒன்றும் பயப்பட வேண்டாம் நல்லபடியா முடிச்சு கொடுக்கறனாயா இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கூட வந்து நிக்கிறனாயா நம்பி அடியா நாங்கார கருப்பு கோட்டையில இன்னைக்கு அந்த பூமியை கைமாத்தி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் சிக்கலுக்கு விட கொடுக்கணும்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறேன் ஏமாந்த போல பொழைச்சேன்னு சொல்லி புரிஞ்சுதா உஷாராணியாவது பொழைச்சிக்கிறியா கடன் காமிக்கிறாங்க இன்னும் எழுந்து இந்த நிமிஷத்துக்கு கூட வந்து நிற்கிறேன் தாயி இந்த பட்டி அத்தனை நீங்க முடங்கி நிற்கிறாயா ஆகாத பழக்கத்துல அலப்போலமா போய் முன்னேடா இது வந்து மீளவே முடியல அப்படின்னு வந்து நீங்க 1000 பக்கம் கையேந்தி எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி இன்னைக்கு அழுது குழம்பு ஆறா போய் முடியல அடியான மீள முடியல அப்படின்னு வந்து கேட்டு நிற்கிறையா தாயி அடியான நிறுத்தோடு தான் பார்க்க ஆனா முடிய மாட்டேங்குது இல்லையா கலங்க வேண்டாம் இந்த பாவத்துக்கு இப்ப தாயின் தகப்பனுமா நான் இருக்கிறனாயா எல்லாரும் மகமெல்லாம் நீ குடும்பத்தோடு நம்பி வந்துட்டீங்கன்னா இதுல இருந்து மீட்டு உங்க குடும்பத்தை ஒரு படி மேல கொண்டு நிறுத்திடுவேன் என்ன சொல்றேன் ஒன்னும் பயப்பட வேண்டாம் இன்னையிலிருந்து கூட வரேன் கோட்டையில நீ நம்பி வந்து எங்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருக்கிறியப்பா அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம் அதே மாதிரி தொழில் பாதிப்பு வந்துரு சிக்கல் வந்துருன்னு பயந்துட்டு இருக்க வேண்டாம் இந்த தொழில எந்த விதத்துல குறையில்லாத ஓட்டி கொடுக்கறப்பா அதே மாதிரி படிப்படியா மீட்டு போடலாம் சத்தியமா புடிச்சுக்குதா ஓ நல்ல செய்தி வந்துப்போ இந்த தொழில் போக்குவரத்துக்களை வச்சுக்கோ வரப்போ பொண்ணா ஆங்கார கருப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு பர்டிகுலர்ல நிம்மதி இல்லாத நிக்குது கடை மாதிரி போல கடை போட்டு கொடுன்னு வந்து கேட்டு நிற்கிறாயா என்னை நம்பி வந்து நில்லுதாயி எல்லாரும் மக்குமலாம் என்ற பாசி கொடுத்து நிறுத்தி பொண்ணாளுக்கு ஒரு நல்லது இருத்தார் வரம்போ தாயி என்ற பர்டிகுலர் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம சேதாரம் நிற்கிறாயா புத்தி சுவாதீனம் இல்லாத நிற்கிறாயா அதே மாதிரி தன்னை போல திக்காலு போனா ஓடிட்டு நிக்குது சுய புத்தி இல்லாத நிக்கிறாயா அது 1000 மருத்துவத்தை பார்த்தாச்சு 1000 தேவாதியை பார்த்தாச்சு இது நல்லது பண்ண முடியல உன்னை நம்பி வந்திருக்கிறப்பா எனக்கு நல்லது பண்ணி கொடுன்னு கேட்டுட்டு இருக்கேன் தாயி மருத்துவ ரீதியா போனா அப்படி இப்படிங்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி மனசுல போட்டு குழம்பிட்டு நிக்கிறியா தாயி இது பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மாவனுடைய பலன்மான மற்றபடி மந்திரமாயமெல்லாம் கிடையாதாயா இதுல வந்ததுதான் இந்த மாதிரி பொன்னாளுக்கு ஆனது பயப்பட வேண்டாம் என்னை நம்பி கொண்டு நிறுத்து எல்லாரும் மகமுலாம இதே கோட்டையில வெற்றி கொடி நாட்டு தரும் இந்த பொன்னாளுக்கு கொண்டு அதுக்கு ரசம் கொடுக்கணும் எல்லாம் கொஞ்சம் சிக்கலுக்குமே விட குடுன்னு வந்து கேட்டு நிற்கிறேன் எவ்வளவு தூரம் பணிஞ்சு போனாலும் அந்த பணிவுக்கு விட கிடைக்க மாட்டேங்குது இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுன்னு வந்து கேட்டு நிற்கிறேன் முதல் சந்தேகத்தோடாயா சந்தேகத்தை விட்டு குடும்பம் நடத்துற வழியை பாரு அந்த மற்றதுக்கு கூட வந்துருக்கின்ற ஒண்ணு ரெண்டாவது வியாபார ரீதியா ஒரு பெரிய போடலாமாயா இந்த தீபாவளியில அள்ளி கொட்டி அம்பாள் போட்டு கொடுத்துறேன் மற்ற குடும்ப சிக்கலுக்குமே 13 நாள்ல விட கொடுத்தாரு போதுமா தீராத வரைக்கும் உத்தரவு போட்டு வந்து கேட்டு நிற்கிறாயா இந்தாட்டியா தாயி இல்லத்துக்குள்ள தொழில் முறைக்கு சிக்கலா வந்து நிற்குது 4வதுலயுமே பட்டி முடங்கி கிடக்குதாயா அதெல்லாம் படிப்படி கட்ட உடைச்சாச்சு நீ கோட்டையில கொடிநாட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு தாயி பயப்பட வேண்டாம் நான் வீட்டை பிடிச்சிக்கோ திருடியா தொழிலுக்கெல்லாம் வச்சுக்கோ சாதிச்சு கொடுத்துட்றேன் முடக்கத்துக்கு சில மாற்றம் கொடுத்துருக்கேன்னாயா புரிஞ்சுதா தாயி சொல் பேச்சு கேட்காம இன்னைக்கு இல்லத்துக்குள்ள தீராத குறையோடு நினைச்சாயா ஆகாவளி பழக்கத்துல இன்னைக்கு எத்தனையோ மாற்றம் கொடுத்து உங்களோட வாழ்க்கைக்கு சில மாற்றத்தை கொடுத்துருக்கேன் இல்லையா பயப்பட வேண்டாம் இப்ப என்ன வேணும் மாற்றம் கொடுத்தாச்சாயா அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் என்னை நம்பி வந்தாச்சு இன்னும் 3 நாளுக்குள்ள இன்னொரு உத்தரவு போடணும் புரிஞ்சுதா போக
ஐயா தாயி ஆங்கார கருப்பங்கோட்டையில இன்னைக்கு வந்து ஏமாந்த பழப்புக்கு வழியறி குடும்பம் கேட்டுட்டு நிக்கிறியா? இந்த இல்லத்துல இன்னைக்கு முடங்கி நிக்கிறாயா? பட்டு பட்டுன்னு பதில் சொல்லணும் இல்லையா? உங்க இல்லத்தை இன்னைக்கு மொழி போட்டாங்க ஐயா. இன்னைக்கு ஒரு சாணி ஏறினா ஒரு மூலம் ஜெருக்குது. இன்னைக்கு 4வது ஏமாந்த போல குறைச்சிட்டு இன்னைக்கு தலைக்கு மேல சொந்த சேர்த்து சுமையும் மிரக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லாம இன்னைக்கு சேதாரம் ஆயிருமா அப்படின்னு மரபூர்ல வந்து சொல்ற நாய பயந்துட்டு நிக்கிறேன் இல்லையா? என்னை நம்பி வந்து நின்றுங்களா? கட்ட உடைக்கிற நாயா, கெசியும் காமிக்கிற நாயா, எல்லாரும் பக்கம்லாம் கோட்டை கூட வந்து நின்று மாற்றத்தை கொடுத்திருந்தாயி 3.25 நாளைகள் கூட வந்து நிக்கிறோம். பயமில்லாத போ பட்டியல் நின்னையா? இன்னைக்கு ஏமாந்த பழத்துக்கு வழிதேடி கொடுங்க கேட்டுட்டு நின்னையா? மாற்றத்தை கொடுத்தாச்சு. அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். கூடிய சீக்கிரம் நாடகாரித்தாச்சு. அங்க கருப்பு கோட்டையில இன்னைக்கு ஏனாதானான்னு வந்து ஏமாந்த போல பழிச்சிட்டியா இல்லையா? இன்னைக்கு தலைக்கு மேல சமஸ்யா நிற்குது. இல்லத்துக்குள்ளாரி நிம்மதி இல்லை, சேதாரமா போச்சு இல்லையா? இந்த சேதாரத்துக்கு விட கொடுத்து ஏமாந்த பழத்துக்கு விட கொடுத்து என் வட்டியை வாழ வச்சு கொடுத்து கேட்டு அடியா ஒன்றும் பயப்பட வேண்டாம். முடக்கி வேடிக்கை பாட்டாங்க. இதுல சவாலும் போட்டு பார்க்கறாங்க. புரிஞ்சுதா? பயப்பட வேண்டாம். இன்னைக்கு கட்ட உடைக்கிறனாய இன்னிலிருந்து கிரமத்துக்கு கூட வந்து இந்த காரியத்தை சாதிச்சு கொடுத்தாங்க. 11வது நாள் கருப்பு நாள் அடையாளம் போடுறனாய சாதிச்சு உங்க கையில் ஒப்படைக்கும். என்னடா உசுர் பிச்சை கொடுத்துட்டுனா உயிர் போற நேரம் உயிர் போற நேரம் உயிர் போற நேரம்னு சொல்லிட்டு இருந்தேன். புரிஞ்சுதப்போ என்னடா அப்படியே சொல்லிட்டு இருக்கிற அப்படியே அப்படின்னு ரெண்டுமே புலம்பிட்டு இருந்தது இல்லையா? அதனாலதான் உனக்கு அத்தனை மரணத்துக்கு உண்டான கஷ்டத்தை கொடுத்து இன்னைக்கு எல்லாமே முதலவாயில போயிருக்க மாதிரி போயிருக்கு. இந்த கருப்பு இருக்காட்டி எல்லாம் காப்பாத்தி சில தக்காத்தி கொடுத்துருக்கிற இன்னைக்கு உயிரை மீட்டுட்டுனா வேலையதாகி ஒன்னும் பயப்பட வேண்டாம். அடிபட்டு சேதாரமாகி இன்னைக்கு விண்ணப்படாம கூட நிறுத்திட்டு ஒண்ணு கலக்க வேண்டாம். இனி இந்த சொத்து பிரச்சனைய கைமாற்றி கொடுக்கணாயா? ஒண்ணு கலக்க வேண்டாம். இல்ல அப்படின்னா அது ஐயோ பபின்னு போயிருன்னு பயந்து நிற்கிறியா? அதோட பயப்பட வேண்டாம். நல்ல வேலை கொடுக்குற முடிச்சுக்கோ. போதுமா? கைவிட்டு போட்டு நிற்கிறிய விட கொடுக்க முடியாம அங்கேயும் சோதனை நடக்குது, இங்கேயும் சோதனை நடக்குது. இன்னைக்கு விட கொடுத்து நல்ல செய்தி கொடுன்னு அது கேட்டுட்டு இருக்கிறேன். அது போக இல்லத்துக்குள்ள ஒரு சாணி ஏறினா ஒரு முளைஞ்சு இருக்கிறாயா? நோக்கு நோக்கி ஒரு பக்கம் மொத்தத்தில் இன்னைக்கு வெள்ளாம பட்டு இன்னைக்கு வெறும்பட்டிய போச்சு. இதை மீட்டு பேர்வாய் கொடுன்னு கேட்டுட்டு இருக்கிறாயா? தாயி இது சில காரணமெல்லாம் இங்க பட்டியல் உடைக்க முடியாது. இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். நான் இருக்கிற தகுதிமான எல்லாரும் பங்கம் இல்லாம கைப்பற்றி கொடுத்துறேன். இந்த பாலத்துக்கு கருப்ப சத்தியமாக்க சொல்றேன். நீ விட்ட கண்ணுக்கு அழுகுற கண்ணுக்கும் தொழுத கைக்கும் விட கொடுத்தாரு. எத்தனையோ வேதனைகளுமே எத்தனையோ சோதனைகளுமே என் பட்டியல வந்து கையேந்தி நின்னையா? இந்த கையேந்தி நின்னதுக்கு கருப்ப கோட்டையில உத்தரவு போட்டு தரேன்னு சொல்லி நீங்க எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டேன் இல்லையா? தாயி குறிச்ச நேரத்துல அடியா குறிச்ச நேரத்துல புண்ணியாச்சரை பண்ணி எந்த விதத்திலும் குறை வந்து சேராது கூட வந்து நிக்கிறேன். வேற என்ன வேணும்? வா பார்க்கலாம். இந்த தொழில் போக்குவரத்துக்கெல்லாம் வச்சுக்கோ. சிங்கப்பூர் அந்த காரியத்தை மனமுடியாது முடிச்சுத்தாரேன்னு உத்தரவு கொடுத்திருக்க. நல்லபடியா முடிச்சுத்தார. நீ தொழில் ரீதியா சிங்கப்பூருக்கு உண்டான முயற்சி பண்ணு. அதுவும் ஆர்டர் வந்து புரிஞ்சுதா? அதையும் முடிச்சு கொடுத்துற, இதையும் முடிச்சு சிக்கலுக்கு விட கொடுக்கறாயா? எல்லாரும் முகம்லாம் ஒரு கோட்டையில வந்து நிக்கிற சத்தியம் சொல்றது புரிஞ்சுதா? இப்போ சென்னையில கோடிக்கணக்கான வியாபாரத்துல ஒண்ணுல இறங்கி இருக்கிற அந்த வியாபாரத்துல வர வேண்டிய ஆதாயத்தை வச்சு சில சிக்கல் எல்லாம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு வெட்டி நீ வந்து கேட்கிற. அதுல வந்து அந்த இல்லத்துக்காரன் கொஞ்சம் ஆசைப்படுறான் ஐயா. அவனை மொண்டிகேட்ல போடுறேன். மொண்டிகேட்ல போட்டு பேசின இடத்துல வேலையை முடிச்சு கொடுத்தா. அதே மாதிரி அந்த சிங்கப்பூர் விட்ட வேலையுமே போய் அதே இடத்துல அதே மாதிரி நீ நினைச்சது சரிதான் முயற்சி பண்ணி முடிச்சு கொடுத்த. வேற என்ன வேணும்? அப்பா சரக்காருக்கு ஆடி முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு உத்தரவு தரேன்னு சொன்னாயா? இப்ப உத்தரவு கொடுக்குறேன் பாத்துக்கா. உங்க ஹோட்டல்ல சரக்காருக்கு உத்தரவு இருக்குதப்பா. அதுக்கு உண்டான முயற்சி பண்ணு. அதே மாதிரி ஆள் விட்டு அளக்கலாமா, மிஷின் விட்டு அளக்கலாமா, இப்ப நவீன காலத்துல பண்ணலாமான்னு கேட்கறியப்பா. நவீன கால முறையில இறங்கி நல்லபடியா விட்டு போட்டு சலக்கால பெருகி கொடுத்து தேவைக்கு தந்தாங்க. போதுமா? ஐயா உனக்கும் அப்படித்தானப்பா. உத்தரவு கொடுக்கறனாயா? ஆடி முடிஞ்சதுக்கு அப்புறம் உத்தரவு கொடுக்குறேன்னு சொன்னேன். உத்தரவு கொடுக்க முயற்சி பண்ணி ஏன்னு முடிச்சு கையில் எடுத்து கொடுத்தாங்க. இதுதான் முதல்ல சொன்னேன்.
அதுல வந்து இறக்குனீங்கன்னா நட்டமாயி போயிரு அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் முயற்சி பண்ணணுங்கிற இறக்கு அடியா தாயி அங்கார கரும்பம் கோட்டையில நில குழஞ்சி வந்து நிக்கிறாயா இல்லையா? ஒரு குளம் வந்து 9 பணம் தண்டமாயி இன்னைக்கு பட்டிக்குள்ள கைவிட்டு போட்டு வந்து நிக்கிறாயா? இல்லத்துக்குள்ளாரையும் சேதாரத்தை காமிக்கிறாயி இல்லையா? அதே மாதிரி உள்ள ஆளுது வெளி சிரிச்சு நிக்குது. இதுல 1000 முயற்சி பண்ண அந்த 1000 முயற்சியும் தோல்வியாகிடுச்சு. இந்த ஆங்கார கருப்பனை என்னை நம்பி வந்து நின்றுட்டேன். என்னை பொறுத்தளவு முழு மனசோடு நம்பிக்கையோடு நின்றுட்டான். மலையவே உருட்டி பரட்டி எடுத்து போடுவாயா? அதெல்லாம் ஒன்று பயப்பட வேண்டாம். சேதாரம் இல்லாம சாதிச்சு கொடுத்திருந்தாயி 11வது நாள் இதுக்கு ஒரு பாதை காமிக்கிறாயா? அதுல போய் முடிச்சு கொடுத்தாங்க. என்னை நம்பி நிக்கிறியா? இன்னைக்கு வெள்ளாம போட்டு இன்னைக்கு வெறும்பட்டியா போச்சு இல்லையா? இன்னைக்கு ஒரு குணம் வந்தா 9 குணம் தெண்டமாயி இன்னைக்கு தலைக்கு மேல சும சேர்ந்து சுமை இறக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு 4 பக்கம் குத்திட்டு நிக்கிற மாதிரி நிக்கிறாயா? இதுக்கு விட கொடுத்து இதுக்கு இந்த சிக்கலுக்கும் விட கொடுத்து காப்பாற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்குது. இது வரைக்கும் ஏமாந்த பழம் நான் கூட வர உசாரா பழச்சுக்கிறியா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். நான் இருக்கிற எந்த ஒரு சேதாரம் எல்லாம் முடிச்சு தரப்பேன். போதுமா? 11வது நாள் இதுக்கு ஒரு தரம் போடுறேன். அது பிரகாரம் போ கைப்பற்றிப்பாங்க. கருப்பனை நம்பி நிக்கிறீங்களா? அப்புறம் கண்டதை போட்டு குழப்பிட்டு இருந்த எப்படி? அதெல்லாம் நான் இருக்கிற போது எனக்கு இத்தனை பாடுபட்டு வந்துட்டு இருக்கிறேன். விட்டுருவா அதெல்லாம் விடமாட்டேனப்பா. அதே மாதிரி கண்டதையும் போட்டு குழப்பிட்டு நிக்க கூடாது. என் பட்டிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்துருக்குன்னா அள்ளி படியளக்கணும். அப்படின்னா முழு சரணாகதியோட என் பட்டியல் விட்டு புரிஞ்சதா? அதே மாதிரி நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவன் இந்த கருப்பை. அதனால நீ என்னை நம்பி நில்லு. 1000 மருந்து மாத்திரம் எதுவுமே வேலையாகாது. புரிஞ்சுதா? கண்ணீட்ல கொள்றாங்க அதையும் மீட்டு போடுறேன். தொழிலையும் பெரிய போடலாம். பொன்னாளுக்குமே கல்யாண காரியத்துக்கு கூடிய சீக்கிரம் உத்தரவு கொடுத்துறேன். போதுமா? நான் இல்லாமன்ற வட்டி ஒரு அணுவு கூட நவரா இருப்போம்.